ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். ஜீவன யோகமும் செவ்வாயால் அனுக்கிரகமும் சனீஸ்வர பகவானால் லாபத்தையும் பெற காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பளே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, அதாவது 17/3/2024 முதல் 23/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவானும், 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான், அவரோடு செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆட்சி பெற்ற சனி பகவான். லாபஸ்தானத்திலே ராகு பகவான், அவரோடு சூரிய பகவானும் புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். விரயஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்றார். முயற்சிக்குரிய சகாய ஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரம். அதன்படி உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமமும் வேதியோ கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தோட துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 17/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி, நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம், அன்று முழுவதும் சித்த யோகம். அடுத்து திங்கட்கிழமை 18/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், அன்று முழுவதுமே சித்த யோகம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 19/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய தசமி திதி, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், அன்று சித்தயோகம் கூடிய நாள், அன்று கரி நாள். அடுத்து இந்த வாரத்தில் ஒரு அருமையான நாள் அப்படின்னா அந்த புதன்கிழமை தான். அதாவது 20/3/2024 புதன்கிழமை. அன்று திதி ஏகாதசி திதி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம், சுப முகூர்த்த நன்னாள், சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து வியாழக்கிழமை 21/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதி, நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் நல்ல அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை 22/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதி, நட்சத்திரம் மக நட்சத்திரம், அன்று மரண யோகம், ஆனால் அன்னைக்கு பிரதோஷம். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் இறுதி நாள், கடைசி நாள் 23/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. அன்பர்களே, பொதுவாக பணப்பொருளாதாரம் நன்றாக இருந்தால் இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக இருக்கும். அந்த கணக்குப்படி இந்த வாரத்தில் தனஸ்தானாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு லாபமான விஷயம். அவர் நீசமாக அமர்ந்திருந்தாலுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உண்டு. அதனால் உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதும் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு. ஒன்று. அடுத்தபடியாக இந்த வாரத்தில் உங்களுக்கு லாபமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் வியாபாரம் தான். ஏன்னா உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானே ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தினால் தொழில் வியாபாரம் சிறந்து நல்ல முறையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது யோக பலத்தோடு கூடிய விஷயம். தன வாக்கு குடும்பாதிபதி லாபத்திலும், ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலும் அமர்ந்த காரணத்தினால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தன பாக்கியமும் யோகமும் பல்கி பெருகிற வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த பல திருப்பங்கள்னா நல்ல திருப்பங்களோடு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தினால, அதுவும் பஞ்சமாதிபதியோடு அமர்ந்த காரணத்தினால நல்ல யோகங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அமோக லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும்.
அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கிற காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம், யோகம் தரக்கூடிய வாரம். படித்ததெல்லாம் இன்னும் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு வாரங்கள் இந்த வாரம் நடக்கும். ரெண்டாவது, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலத்தை வச்சுருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் இந்த காலகட்டங்களில் முழு ஆண்டு தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அருமையான கோல்டன் வாரம்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு நல்ல யோகம் கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மாணவ செல்வங்களுக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். அடுத்தபடியாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், 2 நாட்கள் யோகத்தை கொடுக்குது. புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் அருமையான நாளாக அமைகிறது. அது வெள்ளிக்கிழமைக்கு மரண யோகமாக இருந்தாலும் அந்த காலகட்டம் பிரதோஷம் அப்படிங்கிறனால சுப முகூர்த்தத்தை பேசலாம், இறுதி செய்யலாம், அந்த அளவுக்கு போகிற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு மதிப்பு மரியாதையோடு ஒரு லாபத்தோடு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் உங்களுக்கு இனிதே நடைபெறும். குறிப்பாக சொல்லப்போனால் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இவர்களால் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகள் அவர்களால் பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரத்தில் நடக்கும். அவர்களுக்கு தேவைகளும் உங்களால் பூர்த்தி செய்யப்படும். அந்த அளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1. 2வது, தொழில்நிலைகளில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் தொழில்நிலைகள் அதாவது மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் மேம்பாடு கிடைக்கும். அதே மாதிரி கடன், நோய், வம்பு வழக்கு இவையெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூடுமானவரை பொறுத்தவரை இந்த மருத்துவம் சார்ந்த செலவு செஞ்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அதுக்கான ரெக்கவரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கிடக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும் அப்படின்னு ஒரு விதி உண்டு. அடுத்து மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்து வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கு யோக பலங்கள் உண்டு. அதனால் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாகவே நீங்கள் எடுத்துக்கங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முதல் நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு அஷ்டமி திதி வருகிறது. கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து ஏகாதசி திதி வருகிறது. அந்த ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்தபடியாக பிரதோஷம் வருகிறது. நந்தியம் பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இனிமையான சுபமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.